ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 கண்டக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, அதுவும் அந்த கண்டக்டர்ஸில் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா, அப்போது அதில் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ கண்டக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த கண்டக்டரால் அந்த எலக்ட்ரான்ஸை வந்து கடத்த முடியல அப்படின்னா அதை நம்ம வந்து இன்சுலேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து அதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே வந்து 2 கண்டக்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால 2 கண்டக்டர்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கண்டக்டரை ஏனும் இந்த கண்டக்டரை பி அப்படின்னும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 கண்டக்டர்லேயும் வந்து கரண்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ கரண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஏங்கிற கண்டக்டருக்கு I1னும் பிங்கிற கண்டக்டருக்கு I2 அப்படின்னும் எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டோட டைரக்ஷனும் வந்து அப்வர்ட் டைரக்ஷன், மேல் நோக்கி போகிற மாதிரி வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கரண்ட் இப்படி தான் போகணுமானா கிடையாது. இப்போ நான் 2 கண்டக்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த 2 கண்டக்டர்லையும் ஒரு கண்டக்டர் மேலேயும் ஒரு கண்டக்டர் கீழே இந்த மாதிரியும் எனக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆகலாம். ஆனால் இப்போ நான் வந்து இந்த டெரிவேஷனுக்கு வந்து ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் போகிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு 2 கண்டக்டரும் வந்து பக்கத்தில் வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 கண்டக்டர்லேயும் வந்து கரண்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ அந்த கரண்ட்னால என்ன மாதிரியான ஃபோர்ஸ் வந்து இந்த சுற்றி இருக்கக்கூடிய இடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், இந்த ரீஜன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் பியை வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் பிங்கிறது இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ எங்கே வேணாலும் இருக்கலாம். பட் நமக்கு எக்ஸாக்டாக தெரியணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அதாவது நான் இந்த பிங்கிற கண்டக்டரில் ஒரு பாயிண்ட் பி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் பியில் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இந்த பாயிண்ட் பியை வந்து என்னோடய கன்வீனியன்ட்காக நான் வந்து சென்டரில் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட் பியில் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு கரண்ட். இப்போது கரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் பிங்கிறது எங்கே இருக்குது, இந்த கண்டக்டர் பியில். இப்போ இந்த பிங்கிற கண்டக்டரில் இருக்கக்கூடிய கரண்ட் என்னென்னா I2. அப்போ எனக்கு ஐயோட வேல்யூ என்னென்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ அதை நான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஸோ எந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அட் பாயிண்ட் பி due to the conductor A. இப்போ இந்த பாயிண்ட் P இருக்கு இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட் Pயில் இந்த ஏங்கிற கண்டக்டர்னால வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். அப்போது இந்த கண்டக்டர் ஏனால் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்க போகிறோம். அப்போ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, μ0 டிவைடட் பை 4π, தென் அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட், ஓகே, இன்டூ 2 அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது இந்த கண்டக்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை வந்து நான் இந்த இடத்துல RA அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து A அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கரண்ட் ஐன்னு போட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P. இந்த பாயிண்ட் Pயில் டியூ டு த கண்டக்டர் ஏங்கிற கண்டக்டர்னால என்ன மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த பாயிண்ட் P எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அப்போ ஏங்கிற கண்டக்டரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்னென்னா I1. அப்போ நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு டோட்டலாக இந்த தேவை என்ன அப்படின்னா இந்த ஃபோர்ஸ். அப்போது ஃபோர்ஸ் அப்படிங்கிறதோட ஃபார்முலா என்னென்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டூ கரண்ட். ஸோ கரண்ட் என்ன அப்படின்னா I2. ஏன்னா இந்த பாயிண்ட் P வந்து கண்டக்டர் பியில் இருக்குது. ஸோ அந்த கண்டக்டரோட பாயிண்ட் வந்து கரண்ட் வந்து I2. சரி, இப்போ பியோட ஃபார்முலா தெரியணும். இப்போ பியோட வேல்யூ என்ன, μ0 டிவைடட் பை 4π இன்டூ I1 இன்டூ 2 டிவைடட் பை A. தென் கரண்ட்டோட வேல்யூ என்னென்னா I2. அப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த 2வும் இந்த 4ம் வந்து எனக்கு கேன்சல் ஆகி இந்த வந்து 1 டைம், இது 2 டைம் அப்படின்னு கிடைக்கும். அப்போ எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு μ0 டிவைடட் பை 2π இன்டூ I1 இன்டூ I2 டிவைடட் பை A.
ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா SI யூனிட் அப்படிங்கிறது நியூட்டன். அப்போது 2 கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம். அந்த கண்டக்டரில் ஒரு பாயிண்ட் P நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த 2 கண்டக்டர்லேயும் கரண்ட் வந்து இப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த பாயிண்ட் Pயில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ μ0/2π × I1 I2 டிவைடட் பை A. இப்போ இதுலேருந்து நம்ம வந்து ஒரு சின்ன கன்க்ளூஷன் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், இந்த 2 கண்டக்டர்லேயும் கரண்ட் வந்து ஒரே டைரக்ஷனில் போக வேண்டிய அவசியம் கிடையாது, வேறு வேறு டைரக்ஷனில் கூட போகலாம். அப்படி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கண்டக்டரில் ஒரு கண்டக்டரில் மேலே ஒரு கண்டக்டரில் கீழே, அல்லது ஏங்கிற கண்டக்டரில் வந்து கீழேயும் பிங்கிற கண்டக்டரில் வந்து மேலேயும் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் பாஸ் ஆகும்போது நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் வந்து நடக்கும். அதுவே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கேஸ், ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு இந்த ஏங்கிற கண்டக்டரும் பிங்கிற கண்டக்டரும் கரண்ட் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் போகிற மாதிரி பார்த்தோம். இல்லை அப்படின்னா 2 கண்டக்டர் இருக்குன்னா 2 கண்டக்டர்லேயும் கரண்ட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் போகிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நடக்கும். அப்போது 2 கண்டக்டரில் சேம் டைரக்ஷனில் கரண்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அங்கே அட்ராக்ஷனும், இல்லை 2 கண்டக்டரில் கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனும் நடக்கும் அப்படிங்கிற கன்க்ளூஷனையும் நம்ம வந்து கொடுத்துறோம். ஸோ இதுதான் வந்து 2 கண்டக்டர்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.